கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கேம்புக்கு தலைப்பு என்னது? அது கருத்து வசனம். தலைப்பு என்னதுங்க? ஊழியர் பயிற்சி. பாப்பா கரெக்டாக சொல்லிட்டா. என்ன பேர்? அநேகர் யோசிப்பீங்க, நாங்கள் என்னையா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நாங்கள் சோத்தை பொங்குறோம், கறியை வைக்கிறோம், நாங்கள் விவசாயம் பார்க்குறோம், நாங்கள் ஒரு ஊழியம் செய்யலை, எங்களுக்கு எதுக்கியா பயிற்சி? எங்களுக்கு எதுக்கியா? ஊழியம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு வேலை செய்கிறது வேற, ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுறது வேற. சரி, இல்லை ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. முட்டை என்ன செமிக்காமல் இருக்கோம்? இன்றைக்கி வேற அந்த பார்த்தா கடிக்க கடிப்பட மாட்டேங்க. முழு முட்டை பலி வாயில் கடிப்பட மாட்டேங்க. எல்லாமே பாதி முட்டை சாப்பிட்டு பழக்கம் வரைக்கும் முழு முட்டையை பார்த்தா அது கடிப்பட மாட்டேங்க. கருத்துக்கு தோற்றுரும். அந்த முழு முட்டை ஒன்று உங்களுக்கு உள்ளே போக மாட்டேங்குது. கருத்துக்கு தோற்றுரும். கவனிங்க. அப்போ ஊழியம்னா என்ன ஐயா? ஊழியம்னா இப்படி எங்களை மாதிரி மைக்கை போட்டு பேசிக்கிட்டு, இல்லைன்னா சோழனா போய் போட்டுட்டு டாக்ஸி கொடுத்துக்கிட்டு அப்படி அங்கே போய் பார்க்க, இங்கே போய் கிராமரமாக அலைகிறது, மிஸ்டரியாக போகிறது, இதுதான் ஊழியமா? ஊழியம் அப்படின்னா என்னன்னா, தேவ சித்தம் செய்வதே ஊழியம். அல்லேலூயா. ஊழியம் எல்லாம் தேவ சித்தம் அல்ல, தேவ சித்தம் செய்வதே ஊழியம். இதுதான் ஊழியம். பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ சித்தம் எது இருக்குதோ அந்த மையத்தில் இருந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து உங்கள் கைக்கு நேரிடுற காரியத்தை முழு பலத்தோடு செஞ்சீங்கன்னா அதுதான் ஊழியம். பார்த்துக்கிடுங்க. விளங்குதா விளங்கலையா? சரி, சாப்பாடு பொங்குறோம் பிரதர், செய்கிறோம் பிரதர், உண்மையாக இருக்கிற உங்களுக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அதில் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து சித்தத்தின் மையத்திலும் செயல்பட்டால் நீங்கள் போதும். பார்த்துருங்க, அதுதான் ஊழியம். ஊழியங்கிறது என்னன்னா, ஊழியமெல்லாம் தேவ சித்தம் அல்ல, தேவ சித்தமே ஊழியம். நீங்க தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீங்கன்னா அதுதான் ஊழியம். பார்த்துக்கிடுங்க. அதனால தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பயிற்சி எடுத்துட்டு போன பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான்னு ஒருத்தர் இருந்தார், அப்படி தானே இல்லையா? என்ன வேலை பார்த்தாரு? பிரசங்கத்தில் வரும். என்ன பண்ணாரு? சோறு பொங்கல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சாம்பார் ஊற்றி ஊற்றி விளைஞ்சிருந்தார், பரிமாறி இருந்தார். பார்த்துருங்க. அவர் தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்ததுனால ஏற்ற வேலை வரும் பொழுது ஒரு ஆத்தும ஆதாயகராக கர்த்தர் பயன்படுத்தினார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தீங்கன்னா அந்த இடத்திலிருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் நீங்கள் செய்வீர்கள். உங்களை ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் வைத்திருப்பார். அந்த இடத்துல உங்களை ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு திருச்சபை. அல்லேலூயா. ஒரு குடும்பம் ஒரு திருச்சபை. இப்போ நீங்கள்லாம் யார் தெரியுமா? நீங்களாம் யார்? ஐயரம்மா, பாஸ்டர் அம்மா. நீங்கள்லாம் பாஸ்டர். அதாவது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள், மாமன், மாமியார் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொறுப்படுத்தி நிற்கிறவங்க தான், கரையும் செலுத்துறவங்க தான் ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பொறுப்பாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருச்சபை. பார்த்துக்கிடுங்க. நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் குடும்ப தலைவி, ஆவிக்குரிய காரியங்களுக்கு பொறுப்பு. நீங்கள் குடும்ப தலைவன், ஆவிக்குரிய காரியங்களுக்கு பொறுப்பு. அப்போ நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்களும் ஊழியக்காரிகளுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருச்சபை. இந்த சின்ன சின்ன திருச்சபை குடும்பமெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய திருச்சபையான கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. எனவே நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஒரு ஊழியக்காரி, நீங்க ஒரு ஊழியக்காரி. நீ சொல்லுங்க பிரதர், நீ ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. நீங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே நீங்க ஊழியக்காரன் தான். பார்த்துக்கிடுங்க. நீங்க சோறு பொங்கி வீட்டில் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரி தான். பார்த்துக்கிடுங்க. தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உண்மை உத்தமமாக நிறைவேற்றி கொண்டே இருந்தோம்னா அது ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை ஆத்துமாதை செய்யும்படியே கர்த்தர் நடத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். என் கூட வர்றீங்களா? பரிசுத்த ஆவியானவரின்
அபிஷேகத்தை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாதாய பணியிலே அல்லது மனுஷரை பிடிக்கக்கூடிய பணியிலே எப்படி நம்மை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கைவெடுத்துங்க பார்ப்போம். கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அபிஷேகம் பெறலை. கர்த்தருக்கு தோத்திரம். இந்த இறுதி ஜெப நேரத்தில் உங்கள் மேலே கை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உள்ளே வர முடியாது. அதனால் அபிஷேகம் பெறலேங்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி தனியாக வந்துட்டீங்கன்னா, அதே மாதிரி ஆண்கள் கொஞ்சம் தனியாக வந்துட்டு கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் அபிஷேகம் பெறல பிரதர், எனக்கு இந்த பரிசுத்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்நிய பாஷை பேசுகிற அந்த வரம் அந்த கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, இல்லை பிரதர் எனக்கு இந்த அபிஷேகத்தின் அளவு பத்தாது, இன்னும் எனக்கு வேணுங்கிறன்னு சொல்கிறவங்க, கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக வந்து கை வைக்கக்கூடிய அளவு இருந்தீங்கன்னா வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். நேற்று நம்ம என்ன வசனம் தியானித்தோம்? என்ன தலைப்பு தியானித்தோம்? அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் நான் எங்க பிரதர் இப்படி இருக்கிறோங்கிறீங்களா? இயேசுவின் பின்னே செல்வதும் மனுஷரை பிடிப்பதும் சரிதானா? ஆமாம். அப்போ அதில் நம்ம முதல்ல பார்த்த காரியம் என்னென்னா, மனுஷரை பிடிப்பதை காட்டிலும் அவருக்கு பின் செல்கிற காரியம் மிக முக்கியமான காரியம் என்று சொல்லி பார்த்தோம். பின் செல்வதிலே 3 காரியங்களை பார்த்தோம். என்ன காரியம்லாம் பார்த்தோம்? 1, நன்மை செய்து பாடுபடுவது. 2வது சுய வெறுப்பு. 3வது சிலுவை சுமக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். நீங்கள் போய் வீட்டில் ரூமில் போய் படுத்து கிடந்து இது யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா? எங்களுக்கு அந்த சப்பாத்தியும் அந்த சோறையும் சிந்திக்க எங்களுக்கு நேரம் இல்லை பிரதர், நீங்கள் வந்து இதை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? கர்த்தருக்கு தோத்திரம். அதற்கு தடையாக இருக்கிற 3 காரியம். என்ன காரியம் சொன்ன? தடையாக இருக்கிற 3 காரியம்: உலகம், மாமிசம். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசி கிரியை செய்யும்படியாக இருந்த வண்ணமாக கண்களை மூடி தேவனுடைய முகத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இந்த ராத்திரி வேளையில் என்னோடு பேசி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அளவில்லாமல் என்னை நிரப்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்நிய பாஷைகளை பேசுகிற அந்த கிருபை வர எனக்கு வேணும் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, இதுவரைக்கும் நான் பேசின இதுவரைக்கும் இருந்த அபிஷேகத்தின் அளவு அல்ல ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் அபிஷேகித்தது போல என்னையும் ஆண்டவரே நீர் அளவில்லாமல் நாளிலே நீர் நிரப்பணும் ஆண்டவரே, நிரப்பணும் ஆண்டவரே. இதுவரை பேசின அந்நிய பாஷை அல்ல ஆண்டவரே, புதிய புதிய பாஷைகளை பேசணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்கு தாங்கன்னு சொல்லி அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. என்ன ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. வாஞ்சை, விருப்பம், தாகத்தை எனக்குள் வையும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மகிமையான ஆண்டவரே, ராத்திரி வேலைக்காக உமக்கு நன்றி.
கர்த்தாவே, காலை முதல் இம்மட்டுமா எங்களோடு பேசிக்கொண்டு இடைப்பட்டு கொண்டே வருகிறீர். உமக்கு தோத்திரம் ஐயா. இந்த ராத்திரி எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பும் ஆண்டவரே. இந்த இடத்தில் இருக்கிற ஒருவர் கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெறாதபடி ஆண்டவரே இடத்தை விட்டு புறப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஒரு விருப்பம் எல்லாருக்குள்ளே உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்நிய பாஷையில் பேசி நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா தடைகளும், அவிசுவாசங்களும், பாரம்பரியங்களும், சோர்வுகளும், வசதிகளும், ஒருமன குலைச்சல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். மனுஷரை பிடிக்கிற ஒரு பணி அல்லது ஆத்தும ஆதாய பணி அல்லது ஊழியம் என்பது உலகத்தில் உள்ள எல்லா வேலைகளை காட்டிலும் கடினமான ஒரு பணி. நான் சொல்வதை நீங்கள் கவனித்துக் கொண்டே வர வேண்டும். உலகத்தில் அநேக உலக பிரகாரமான வேலைகள், அநேக வேலைகள் உண்டு, அநேக பொறுப்புகள் உண்டு, உயர் பதவிகள் உண்டு. எல்லா வேலைகளை காட்டிலும், எல்லா பணிகளை காட்டிலும், எல்லா உத்தியோகத்தை காட்டிலும் இந்த ஆத்தும ஆதாய பணி அல்லது மனுஷரை பிடிக்கிற ஒரு பணி அல்லது ஊழியம் என்பது மிகுந்த ஒரு கடினமான ஒரு பணி. கவனிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா பணிகளுமே மனிதனுக்கும் இடையிலே நடக்கக்கூடியது. ஒருவேளை கலெக்டராக இருப்பார் என்று சொன்னால் அவருடைய வேலை மனிதனுக்கும் இடையிலே உள்ளது. ஒருவேளை டீச்சராக இருக்கும் என்று சொன்னால் மனிதனுக்கும் இடையிலே உள்ள பணி தான் டீச்சர் பணி, ஆபீஸ் பணி, பேங்க் பணி, எல்லா பணிகளும். ஆனால் இந்த ஆத்துமாதாய பணி அல்லது இந்த மனிதரை பிடிக்கிற பணி அல்லது இந்த ஊழியம் என்பது மனிதனுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு வேலை அல்ல, மனிதனுக்கும் பிசாசுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு பணி. உலகத்தில் எல்லா வேலைகளுமே மனிதனுக்கும் இடையில் நடக்கக்கூடியது பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த ஊழியம் என்பது, ஆத்தும ஆதாயம் என்பது, மனுஷரை பிடிக்கிற ஒரு பணி என்பது நம் மனிதனுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு பணியை போல, ஒரு வேலையை போல காணப்பட்டாலும் உண்மையில் நடக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மனிதனுக்கும் பிசாசுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு வேலைதான் ஆத்தும ஆதாயம் அல்லது ஊழியம் அல்லது மனுஷரை பிடிக்கிறதான ஒரு பணி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஆத்துமாக்கள் எல்லாம் யார் கரத்தில் இருக்கிறாங்கன்னா பிசாசின் கரத்திலே இருக்கிறார்கள். ஒருவேளை பார்வைக்கு அவன் தனி நபராக நின்று கொண்டிருந்தாலும் அந்த மனிதனை கையிலே வைத்து கொண்டிருப்பது யார் என்று சொன்னால் பிசாசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கையிலே உள்ள அந்த ஆத்துமாக்களை அவ்வளவு எளிதாக அவன் கொடுக்கவே மாட்டான். குர்பானை கொடுக்க மாட்டானா? வந்தன்னு ஒரு கும்பிடு போட்டு வாங்க 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 வாங்க, எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு கல்லை குறிச்சிங்க, வாங்க இந்தாங்க அந்த கிராமத்தை அப்படியே வச்சுக்கிடுங்க, நாங்கள் வெளியே போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. பார்த்துக்கிடுங்க. பிசாசின் கையிலிருந்து ஆத்துமாக்களை பிடுங்குகிற பணிதான் ஆத்துமாதாய பணி. ஊழியம் என்பது, மனுஷரை பிடிக்கிற ஒரு காரியம் என்பது, பிசாசின் பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை பிடுங்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிற ஒரு வேலை தான் ஊழியம் அல்லது ஆத்தும ஆதாய பணி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை காட்டிலும் பிசாசு பெரியாளா சின்னாளா? எந்த ஆளா இருந்தா எங்களுக்கு என்னையா? பிசாசு நம்மை காட்டிலும் சின்ன ஆளா பெரியாளா? சின்ன ஆள்னு யாரெல்லாம் சொல்றா? பெரியாள்னு யாரெல்லாம் சொல்றா? பிசாசு நம்மை காட்டிலும் ஒரு அணு அளவு கூட குறைந்தவன் அல்ல, நமக்கு சரியானவனும் அல்ல, நம்மை காட்டிலும் சற்று உயர்ந்தவன். கவனித்துக் கொண்டே வர வேண்டும். நம்மை காட்டிலும் அறிவில் அவன் கூடினவன் பிசாசு, ஞானத்தில் கூடினவன், புத்தியில் கூடினவன், அனுபவத்தில் கூடினவன், வல்லமையில் கூடினவன், ஆத்துமாக்களை பிடிப்பதில் தேறினவன், கெட்டிக்காரன்.
நமக்கு கொஞ்சம் வயசு தான் சர்வீஸ் இருக்குது, அவனுக்கு ஏகப்பட்ட சர்வீஸ், நிறைய ஆத்துமாக்களை பிடித்து 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 சர்வீஸ் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது மாத்திரம் இல்லை, அவன் வேத அறிவிலும் நம்மை காட்டிலும் கூடினவன். எனவே நம்மை காட்டிலும் பிசாசு எந்த அளவுக்கும் குறைந்தவன் இல்லை. எனவே அவன் கையில் இருக்கிற ஆத்துமாக்களை பறிப்பதும் பிடுங்குவதும் கடினமான ஒரு காரியம். கவனித்துக் கொண்டே வர வேண்டும் சொல்ற வார்த்தைகளை. நமக்கு சரிக்கு சரியானவன் பிசாசு அல்ல, நம்மை காட்டிலும் சற்று உயர்ந்தவனாய் இருக்கிறபடியினாலே, எல்லாவற்றிலும் கூடினவனாய் இருக்கிறபடியினாலே அவ்வளவு எளிதாக அவன் கரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை பிடுங்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர முடியாது. கர்த்தருக்கு தோத்திரம். இப்போ என் கையில் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி சொன்னா, என் கையில் இருக்கிற பொருளை சாதாரண ஒரு சின்ன ஆள் பறிக்க முடியாது. பார்த்துக்கிட்டு கையை மூடி வச்சுக்கிட்ட விரலையே விரிக்க முடியாது. அதே மாதிரி பிசாசின் கரத்தில் ஒரு ஆத்துமாக்களை அவ்வளவு எளிதாக பறிக்கவே முடியாது. கர்த்தருக்கு தோத்திரம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 16 நாம் வாசிப்போம் என்றால், யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவது என்ன? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் என்று சொல்லுவது 24 hours, 365 நாட்கள் இடைவிடாதபடி நம்மோ கூடயே இருப்பார் ஆவியானவர். அதை என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். தேற்றரவாளன் என்பதற்கு ஆங்கில வேதாகமத்திலே another helper என்று போடப்பட்டிருக்கும். ஹெல்ப்பர் என்றால் உதவியாளர். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் பரலோகத்துக்கு போவேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நான் போன பிற்பாடு ஒரு தேற்றரவாளன் வருவார். அவர் என்னன்னா உங்க கூடவே இருப்பாரு. 24 hours உங்க கூடயே இருப்பாரு. 360 நாட்களும் கூடவே இருந்து உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். அவர் திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் எந்நாளும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படி, நமக்குள் வசிக்கும்படி, நமக்குள் வாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே வந்த பின்பு பிசாசை காட்டிலும் நாம் சகலவற்றிலும் உயர்ந்து விடுகிறோம். சாதாரண ஒரு நபர் பிசாசின் பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை பிடுங்க முடியாது. எல்லாவற்றிலும் அவன் விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த பிசாசை காட்டிலும் சகல காரியங்களிலும் நம்மை ஆண்டவர் உயர்த்தி வைத்து விடுகிறார். ஒரு பலன் நிரப்பி விடுகிறது. ஏணி வைத்தாலும் நம்மை எட்ட முடியாது. அந்த அபிஷேகம் வந்த பின்பு ஞானத்திலே கூடி விடுகிறோம், உணர்விலே கூடி விடுகிறோம், பலத்திலே கூடி விடுகிறோம், வேத அறிவிலே கூடி விடுகிறோம். சாதாரண பலன் அல்ல, உள்ளான மனிதனிலே ஒரு தேவ பலன் நிரப்புகிறதுனாலே பிசாசின் பிடி இருக்கிற ஆத்துமாக்களை எளிதாக கவர முடியும், எளிதாக பறித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் அப்படிங்கிறது அல்லது ஆத்துமாதாய பணிங்கிறது நாம் செய்கிறது இல்லை. பார்த்துக்கிடுங்க, நம்மை கொண்டு ஆவியானவர் செய்வது. விளங்குதா? விளங்குனாதான் விளங்குவீங்க. நான் ஊழியம் 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 நில்லுப்பா, என்ன ஊழியம் செய்ய போற, என்ன பண்ண போற, நீ என்ன பண்ண முடியும்? அமைதியாக இரு, தேவ சமூகத்தில் இரு, அவருக்கு பிரியமானதை செய்யி, அவர் சத்தத்தை கேளு, உன்னை ஆவியானவரே கொண்டு போய் பயன்படுத்துவார். ஊழியம் என்பது நாம செய்யறது இல்லை. பார்த்துக்கிடுங்க, நம்மை கொண்டு ஆவியானவர் செய்யக்கூடியதுதான் ஊழியம் என்பது. கர்த்தருக்கு தோத்திரம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்க 3லிருந்து 5 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3லிருந்து 5 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பிதா 5 வாசிங்க, வசனம் 5 வாசிங்க, 3:5. ஆகையால் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க. எப்போ நான் பரலோகத்துக்கு போகிறேன், கவனிக்கிறீங்களா?
பரலோகத்துக்கு போக போகிறேன் பார்த்துக்கிடுங்க. நீ டக்குன்னு ஊழியத்துக்கு போயிடாதீங்க. எங்கே போயிடாதீங்க? ஊழியத்துக்கு போயிடாதீங்க. ஆத்துமக்களை பிடிக்கிறேன்னு போயிடாதீங்க. ரொம்ப பாரப்பட்டு எங்கேயும் போயிடாதீங்கப்பா. கொஞ்சம் காத்திருங்கப்பா. பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளும் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஏன் தெரியுமா? ஊழியம் என்பது சொந்த பலத்திலே செய்யக்கூடியதல்ல, ஆவியானவரின் பலத்தினாலே செய்யக்கூடியது. ஒரு மனிதன் சொந்த பலத்திலே ஊழியம் செய்தால் அவன் சோர்ந்து போய்விடுவான், அவன் தூங்கி விடுவான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. ஒருவன் ஆவியானவரின் பலத்தினாலே ஊழியம் செய்யும் போது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும், மனுஷரை பிடிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொன்னப்பா, உடனே எருசலேம் விட்டு நீ கடந்து போயிடாதீங்கப்பா, சில நாள் காத்திருங்கப்பா. அந்த பரிசுத்தாவியானவரின் வாக்குத்தத்தமாகி அந்த பரிசுத்தாவியானவரை பெறும்படி காத்திருங்கள் என்று என்ன போட்டிருக்கு? That is a command, not a counseling. ஏதோ ஒரு ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஆலோசனை அல்ல, கட்டளை. ஆலோசனையா இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடலாம். பார்த்துக்கிடுங்க, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது கட்டளை என்று வந்த பின்பு அதற்கு மாற்று மருந்தே கிடையாது, கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. 10 நாள் வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கா, நாளைக்கா, இப்போமா, காலையிலையா, சாயந்தரமா, மத்தியானமா, வெயிட் பண்ணி இருக்கும் பொழுது சடுதியாய் ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது 3 ஆண்டுகள் சீசர்கள் கூடயே இருந்தாங்க. பார்த்துக்கிடுங்க, கூடயே இருந்து பிசாசை துரத்துனாங்க, அற்புதம் பண்ணாங்க, எல்லாம் இயேசு கூடயே இருந்தாங்க. அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. பார்த்துக்கிடுங்க, இப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், தனித்து விடப்படுகிறார்கள். தனித்து விட்டபடியினாலே இவர்கள் சொந்த பலத்தினை ஊழியம் செய்ய முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் தான் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எப்பா, ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீ எருசலேம் விட்டு எங்கேயுமே நீ எந்த ஊழியமும் நீ செய்ய வேண்டாப்பா. அபிஷேகம் பெறாம நீ எந்த ஊழியமும் செய்யாத. ஜெபம் பண்ணு, அமைதியாக காத்திரு. பார்த்துக்க, இந்த அபிஷேகம் உன் மேலே வந்த உடனே இந்த அபிஷேகமே உன்னை ஊழியத்திலே பயன்படுத்தும். அபிஷேகமே உன்னை ஊழியத்திலே நடத்தும். இந்த அபிஷேகமே உன்னிடத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். இன்னும் இயேசு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47 49 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒரு டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். லூக்கா 24 47 முதல் 49 வரைக்கும். கவனிங்க, 47 சொல்றாரு, பிரசங்கிக்க வேண்டும், இது சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், சொல்லுகிறார். அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்றது என்னாகும், எப்பா நீங்க உடனே நீங்க புறப்பட்டு போயிடாதீங்கப்பா. நான் பிரசங்கிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே நீங்க புறப்பட்டு போயிடாதீங்கப்பா. நீ பிரசங்கம் பண்ற பத்தியா, அந்த பிரசங்கத்தை கேட்கிற ஆள் தனியா இல்ல. பார்த்துக்க, கூட ஒரு கருப்பன் இருக்கான். பார்த்துக்க, கருப்பன் கண்ட்ரோல்ல இருக்கான். பார்த்துக்க, கருப்பன் கைக்குள்ள இருக்கான். பார்த்துக்க, அவன் ராஜ்யத்தில் இருக்கான். பார்த்துக்க, அதில் உடனே புறப்பட்டு போயிடாத. உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்க வரும் வரை நீ காத்திருந்து அந்த உன்னதத்தின் பலனாலே நிரப்பப்பட்ட பின்பு நீ கடந்து போகும்போது அந்த கருப்பன் கையில் இருக்கிற ஆத்துமாக்களை நீ எளிதாக பறித்து கொள்ள முடியும். ஆனா சொல்ற, எப்ப நீ புறப்பட்டு போவாதங்காரு. நீ போவாதப்பா, பிரசங்கம் பண்ண போவாதப்பா, ஊழியத்துக்கு போவாதப்பா. நீ அபிஷேகத்தை பெறும் வரை அல்லது உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீ நிரப்பப்படும் வரை வெயிட் வெயிட் வெயிட், காத்திரு. அதை பெற்றுக்கொண்ட பின்பு நீ புறப்பட்டு போ என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இதை அதிகமாக அறிய வேண்டும் என்று சொன்னால் தெரிஞ்ச ஒரு வசனம் அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம் என்றால் அங்கே போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. நல்லா கவனிக்க வேண்டும். ஆவியானவர் வந்த உடனே ஏதோ அந்நிய பாஷை பேசுறோம் பிரதர், ஏதோ ஒரு காரியம் இல்லை பிரதர். உள்ளான மனிதனிலே ஒரு பலன் உண்டாகிறது. டிவைன் பவர், த ஹெவன் பவர்.
the dunamis power. ஒரு மனிதன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது அவன் தேவ பலத்தினாலே நிரப்பப்படுகிறான். தேவ பலன் அவன் உள்ளான மனிதன் நிரப்புகிறது. அவன் பலன் அடைந்து என்ன போட்டிருக்கு? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு மூல மொழிபெயர்ப்பில் இரத்த சாட்சிகளாய் மடிவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும், சாட்சியாய் ஊழியம் செய்ய வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்றாரு. எப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீ வெயிட் பண்ணுப்பா. அபிஷேகத்தை பெறாமல் எங்கேயுமே போகாதப்பா, இருப்பா. இந்த அபிஷேகம் மேலே இறங்கும் போது உனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது சாதாரண பலன் அல்ல, உன்னதத்தின் பலன், இதுவரை இல்லாத ஒரு பலன். நம்முடைய ஆவியிலே ஒரு பலன் உண்டாகிறது. கர்த்தருக்கு தோத்திரம். நம்முடைய மாம்ச பலனை வைத்து சத்துருவின் கையில் இருக்கிற ஆத்துமாக்களை பிடுங்க முடியாது. ஆவியிலே பலன் இருக்கும் என்று சொன்னால் நம்மை பார்க்கிற சத்துரு ஆத்துமாக்களை போட்டுவிட்டு ஓடிவிடுவான். பூஸ்ட், காம்ப்ளான் இதெல்லாம் குடித்தா புறமான மனிதனில் ஒரு பலன், காய்கறி சூப்பு, வால் சூப்பு, எலும்பு சூப்புலாம் குடிச்சா எங்கே கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அதே மாதிரி உள்ளான மனிதனில் ஒரு பலன் வேணும்னு சொல்லி சொன்னால் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். அது சாதாரணமான பலன் அல்ல. 2 கொரிந்தியர் 10:4 வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன். கர்த்தருக்கு தோத்திரம். சாதாரண பலன் இல்லையா, சத்துருவின் அரண்களை பிடிக்கிற, உடைக்கிற அல்ல, நிர்மூலமாக்குகிற. சத்துருவின் அரண்கள் இருந்த இடமே தெரியாதபடி அழித்து போடுகிற ஒரு தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். பிசாசின் கிரியைகளை அழிக்க ஒரு பலன், பிசாசின் பிடியிலுக்கு ஆத்துமாக்களை விடுவித்து ஆண்டவராஜ்யத்தில் கொண்டு வருகிறதான ஒரு பலன். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். உள்ளான மனிதனிலே ஒரு பலன். அதாவது உலக மனுஷனுக்கு ஒரே ஒரு வேலை தான் பார்த்துக்கிட்டுங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கண்ணு கஷ்டப்பட்டு திறக்கிறீங்களா, சாதா திறந்துருக்கிறீங்களா? அப்படி தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். ஏன்னா கஷ்டப்பட்டு திறந்தீங்கன்னா அதுக்கு வேற ஓவர் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ கர்த்தருக்கு தோத்திரம். நான் எல்லாருமே நல்லா திறந்தா இருக்கு. கர்த்தருக்கு தோத்திரம். கவனிங்க, அதாவது உலக மனிதனுக்கு ஒரே ஒரு வேலை பார்த்துக்கிடுங்க. ஆவிக்குரிய மனிதனுக்கு 2 வேலை இருக்குது பார்த்துக்கிடுங்க. உலக மனிதனுக்கு ஒன்லி உலக பிரகாரமான வேலை மாத்திரம் தான், வேர்ல்டு ஜாப், வேர்ல்டு டியூட்டி மட்டும்தான் பார்த்துக்கிடுங்க. ஆவிக்குரிய மனிதனுக்கு 2 டியூட்டி இருக்குது. ஒன்று வேர்ல்டு டியூட்டி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் டியூட்டியும் சேர்ந்துருக்குது. பார்த்து கர்த்தருக்கு தோத்திரம். ஆவிக்குரிய மனிதனுக்கு உலக பிரகாரமான வேலை இருக்குது, ஆவிக்குரிய பிரகாரமான வேலை இருக்குது. பார்த்துக்கிட்டு கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். உலக வேலைக்கெல்லாம் ஆள் போட்டுடலாம் பார்த்துக்கிடுங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு கார் இருக்குது, எனக்கு ஓட்டுறது கஷ்டமாக இருக்குன்னா டிரைவரை போட்டுடலாம். அப்படி தானே? டிரைவரை போட்டு மாதம் ஒரு 10,000 கொடுத்தாலும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏசியில் உட்காந்து போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தோட்டத்தில் வேலை செய்ய கஷ்டமாக இருக்குதா, களைப்பிடுங்க ஆள் போட்டுடலாம், நாற்று நட்ட ஆள் போட்டுடலாம், எல்லாம் ஆள் போட்டுடலாம் பார்த்துக்கிடுங்க. கடைக்கு வியாபாரத்துக்கு துணைக்கு ஆள் தேவைப்படுதா, சம்பளத்துக்கு ஆள் போட்டுடலாம் பார்த்துக்கிடுங்க. சமையல் கஷ்டமாக இருந்தாலும் ஆள் போட்டு சமையலை பொங்கி சாப்பிட்றலாம். இதெல்லாம் வேர்ல்டு ஒர்க்கு, இதெல்லாம் உலக பிரகாரமான வேலை, ஆள் போட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் டியூட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஃபாஸ்டிங் பண்ணணும், ஊழியம் எல்லாத்துக்கும். ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு, சிஸ்டர் எனக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 5,000 ரூபா மாதம் வச்சுக்கிடுங்க. பிரதர் எனக்காக நீங்கள் பைபிள் வாசிங்க பிரதர், கண்ணு கொஞ்சம் மங்குது பிரதர், நீங்கள் எனக்காக தினந்தோறும் பைபிள் வாசிங்க, மாதத்துக்கு ஒரு 7,000 ரூபா வச்சுக்கிடுங்க பிரதர். ஊழியத்துக்கு போகிறது கொஞ்சம் மாச்சலாக இருக்குது பிரதர், எனக்காக கிராமங்களுக்கு போயிட்டு வாங்க, மாதம் ஒரு 8,000 ரூபா உங்களுக்கு தர்றேன். எனக்காக ஆராதனைக்கு போகிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாச்சலாக இருக்குது, ஒரு மசமசன் இருக்குது பிரதர், ஆராதனைக்கு நீங்கள் எனக்காக போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க, நீங்கள் போயிட்டு வர வெளியே வந்த உடனே டெய்லி 500 ரூபா வாங்கிடுங்க. அப்படிலாம் போட்டால் வண்டி பரலோகம் போகுமா? பரலோகம் போகுமா? பரலோகம் போகுமா? கல்லிட குறிச்சியை தாண்டாது. கண்டு என்ன பட்டி, அடுத்து என்ன பட்டி இருக்கு? வேப்பலாங்குளத்தை, அடுத்து எந்த ஊர் வந்திருக்கீங்க? தலவாய்புரத்தை, இன்னொரு ஊர் உண்டு, என்ன ஊர்? சுண்டவெளை. சுண்டவெளை நாசிரியத்தை வண்டி தாண்டவே
பிறகு எங்கே பரலம் போகிறது? பிறகு எங்கே பரலம் போகிறது? சுண்ட வேலை கேட்டையே தாண்ட முடியாது. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டியெல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும். பார்த்துக்கிடுங்க. என்னதான் கண்ணாடி போட்டு பைபிள் நான் தான், என்னதான் முட்டி வச்ச ஜெபம் நான் தான் பண்ணி ஆகணும், என்னதான் உபவாசம் வயிறு உபவாசம் நான் தான் பண்ணி ஆகணும், என்னதான் பிரச்சனை குடும்பத்தில் இருந்தாலும், என்னதான் மனசுல ஒரு சோர்வு வந்தாலும் கூட ஊழியத்தை நான் தான் செஞ்சாகணும். ஆராதனைக்கு போறதுக்கு மசன்னு இருந்தாலும் கூட என்னத்தையாவது போய் ஆராதனைக்கு போய் உட்காந்துட்டு நான் தான் வரணும். பார்த்துக்கிடுங்க. இந்த வேல்டு டியூட்டிக்கெல்லாம் ஆள் போட்டுடலாம். பார்த்துக்கிடுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டிக்கு ஆள் போடவே, என்னை உயிரா நேசிக்கிற என் மனைவியா இருந்தா கூட எனக்கு பதிலாக பைபிள் வாசி ஜோம் பண்ணானா நான் பரவாயில்ல முடியாது. பார்த்துக்கிடுங்க. சப்போர்ட் பண்ணலாமே தவிர அந்த வேலையை நான் தான் செஞ்சாகணும். பார்த்துக்கிடுங்க. இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த பலத்தில் ஒண்ணுமே முடியாதுங்கிறதுனால தான் ஆவியானவரை நமக்கு தேவன் தருகிறார். உலக வேலையெல்லாம் எப்படி பண்ணிடலாம், ஆவிக்குரிய வலைக்கை நீ தான் பண்ணி ஆகணும். சொந்த பலத்தில் முடியாதுங்கிறதுக்காக தான் ஆவியானவரை நமக்கு அனதர் ஹெல்ப்பர். அப்ப ஆவியானவர் யாருன்னா என் சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்யும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்க திரித்துவத்தின் மூன்றாவது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஏன் ஆவியானவர்? எதுக்கு ஆவியானவர்? வேற ஒண்ணுக்குமே இல்லை. பார்த்துக்கிடுங்க. என் சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்யும்படியாய் தேவனாலே ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் கூட 100% அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் கூட, தேவகுமாரனாய் இருந்தாலும், தெய்வகுமாரனாய் இருந்தாலும் கூட, தெய்வத்தில் இருந்தாலும் கூட அவர் சொந்த பலத்தினாலே ஊழியம் செய்யல. பார்த்துக்கிடுங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அதனால தான் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். குணமாக்குகிறவராய் காணப்பட்டார். அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவை பிரியப்படுத்துகிறவராக காணப்பட்டார். சொந்த பலத்தினாலே இயேசு இந்த பூமியிலே வாழவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே பெற்ற பலத்தினாலே ஆண்டவர் ஜீவித்து ஊழியம் செய்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கும், அவருடைய இயேசு வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அவருடைய பிறப்பில் ஆவியானவரை பார்க்கலாம். பார்த்துக்கிடுங்க. இதில் பார்க்கலாம். பிறப்பில் ஆவியானவர் மத்தேயு 1:18 வாசிங்கன்னா, வாசிக்க வேண்டாம், வாசிங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தார். அப்போ பிறப்பிலே ஆவி, கவனிக்க வேணும், பிறப்பிலே ஆவியானவர். ஜீவியத்தை பார்த்தோம்னா, அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா மத்தேயு 4:1 சொல்லுகிறது, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஊழியத்தை பார்த்தோம்னா 10:38 வாசித்தோம், தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். நீங்க மரணத்தை பார்த்தீங்கன்னா எபிரேயர் 9:14 வாசித்தீங்கன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை ஜீவனுள்ள பலியாக, வாசிங்க ஒருத்தர், நித்திய ஆவியாலே தம்மை தாமே தேவனுக்கு, ஒருத்தர் வாசிங்க 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய மரணத்திலும் ஆவியானவரை பார்க்கிறோம். சிலுவையில தொங்குனார்னா எதுக்கு, எப்படி தொங்குனார்னா நித்திய ஆவியினாலே ஒப்பு கொடுத்தார். அவர் உயிர்த்தெழுதலை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ரோமர் 8:11 நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவியானவர். அப்ப கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வந்ததும் பரிசுத்த ஆவியானவர். இல்ல ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. இயேசுவின் பிறப்பிலே ஆவியானவர், வாழ்க்கையிலே ஆவியானவர், ஊழியத்திலே ஆவியானவர், மரணத்திலே ஆவியானவர், உயிர்த்தெழுதலிலும் ஆவியானவர். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தது.
வாழ்க்கை முழுவதும் ஆவியானவராலே பொதியப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு தோத்திரம். நீங்கள் 1 கொரிந்தியர் 2:4 வாசிக்க வேண்டாம். 2:4 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினாலே பொதியப்படாத, அக்கினியால் நிரப்பப்படாத பிரசங்கமும் வீண் என்பதை மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே ஆட்கொள்ளப்படாத பிரசங்கமும் வீண். நீங்கள் போய் ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, பெண்களாக சேர்ந்துடுறீங்க, ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, சுண்டங்கோட்டை பக்கத்தில் நாசரியத்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறீங்க. போன உடனே எப்பா சுண்டங்கோட்டை நாசரியத்து பெண்கள் வந்து நடையப்பாரு, அழகப்பாரு, உடையப்பாரு அப்படின்னு உடனே வெளியே ஓடவே மாட்டான். சண்டை போட்டு தான் பறிக்கணும். பார்த்துக்கிடுங்க. அவன் நம்மளை காட்டிலும் பலன் குறைஞ்சவனாக இருந்தாலும் கூட ஓட மாற்றாம பார்த்து சண்டை போட்டு தான் மீட்கணும். அங்கே உள்ள ஆத்துமாக்களை அவனோடு போராடி தான் மீட்கணும். பார்த்துக்கிடுங்க. நம்ம எல்லாரும் யுத்த புருஷர்களாக இருக்கிறோம். யுத்த புருஷர் சும்மா போக முடியாது. பார்த்துக்கிடுங்க. யுத்த புருஷர்னா கையில் ஒரு துப்பாக்கி வேணும், கையில் ஒரு பட்டையை வேணும், கையில் ஒரு ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு யுத்த புருஷனுக்கும், ஒவ்வொரு யுத்த புருஷிக்கும் தேவையான காரியம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அதான் எபேசியர் 6 வாசிக்கிறோம். 12 15 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு எத்தனை விதமான ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, இந்த ஆவி, இந்த ஆவி, எல்லா ஆவி, இத்தனை ஆவிகளினாலும் போடப்பட்டிருக்கு. பாருங்க, பார்த்தீங்கன்னா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத ஆவிகள், இத்தனை ஆவிகளும் நம்மை தாக்க முயற்சிக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஆவியினாலே நம்ம ஜெபிக்கும் போது எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை மாறி போகும், அந்த இடம் மாறி போகும், அந்த இடம் முழுவதும் தேவ மகிமையில் நிரப்பப்படும். ஆத்துமாக்களை எளிதாக நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து விட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம பயன்படுத்தணும். நமக்கு ஒரே ஒரு தகுதி வேணும். பார்த்துக்கிட்டுங்க. என்ன தகுதி வேணும்? பயங்கரமான ஜெபம், பயங்கரமான வேத அறிவு, பயங்கரமான உபவாசம். என்னால் முடியாதுன்னு தன்னை தாழ்த்தினா போதும், ஆவியானவர் பயன்படுத்துவார். என்னால் ஜெபம்னு நினைக்கிறீங்க. ஜெபம்னா என்னப்பா? ஜெபம்னா என்னது? ஜெபம்னா என்னது? எது? நீங்கள் வாய் அசைற அளவுக்கு சத்தம் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் சரிதாம்மா, பேசுறது தான், வாங்கிறது தான். ஜெபம்னு என்னன்னா, என்னால் முடியாத ஆண்டவரே உம்மால தான் முடியும்னு சொல்கிறது தான் ஜெபம். பார்த்துக்கிடுங்க. முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்தியாவை ரட்சின்னு ஜெபம் பண்ண என்ன தெரியுமா? இந்தியாவை ரட்சிக்கு எங்களால் முடியாத ஆண்டவரே, எங்கள் சபையால் முடியாத ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரால் முடியாத ஆண்டவரே, என்னால் முடியாது, உங்களால் தான் முடியும் ஆண்டவரே, அப்படி சொல்கிறது தான் ஜெபம். பார்த்துக்கிடுங்க. யார் ஒருவன் என்னால் முடியாத ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்த ஆண்டவரே, நான் பலனற்றவன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி முழுவதுமாக யார் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களை கொண்டு ஆவியானவர் மகத்தான காரியங்களை செய்ய முடியும். ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவரே எனக்கு பலன் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பயன்படுத்துங்க. ஒப்பு கொடுத்தால் போதும், ஆவியானவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7:30 வரைக்கும் டைம் இருக்குது. டைம் பார்க்குறாங்க. 7:30 வரைக்குமா? இன்னும் 3/4 மணி நேரம் காட்டின மாதிரி இருக்கையா. நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு போனால் சீக்கிரம். பயப்படாதீங்க, ஒரு இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தருக்கு தோத்திரம். என் மேலே விசுவாசமாக இருங்க. வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்களை ஆவியானவர் அசாதாரணமாய் பயன்படுத்தியதை பார்க்கிறோம். வேதம் முழுவதும் நீங்கள் புதிய ஏற்பாடாக இருக்கணும், பழைய ஏற்பாடாக இருக்கணும், எந்த இடத்துல பார்த்தாலும் சரிதான், சாதாரண மனிதர்களை அசாதாரணமாய் பயன்படுத்துவதான் ஆவியானவர். அவர் பெரிய பெரிய ஆளும் தேடி போக மாட்டார். பார்த்துக்கிடுங்க. பெரிய பெரிய ஆளும் தேடி பண்ண சொல்ல தெரியுமா? ஏன் பலன், ஏன் என்னுடைய பலன், ஏன் திறமை, ஏன் தாளந்துமா, அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒதுக்கிடுவார். ஏப்பா நாய் மாதிரி நக்கி குடிக்கிற ஆளை மட்டும் கூப்பிடு. நெஞ்ச நிமித்துற ஆளெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கூனி குறிக்கிற ஆளை மட்டும் கூப்பிடியா. நல்லா நடக்கிறானா வேண்டாப்பா, நொண்டியை கூப்பிடு. ஒழுங்காக பேசுகிறானா வேண்டாம், திக்குவாயை கூப்பிடு. அப்பத்தான் சொல்லுமா எனக்கு ஆண்டவர் தந்தாருன்னு சொல்லுமா. இல்லைனா என் வாய் திறமை, கால் திறமை, நெஞ்சு திறமை,
அப்படி தான் கூப்பிடுவார் ஆண்டவர். சாதாரண மனிதர்களை ஆண்டவர் அசாதாரணமாய் பயன்படுத்தினார். வேத புத்தகத்திலே இருந்து சில நபர்களை காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். எப்படி உங்க எல்லாம் தெரிஞ்சது தான் பார்த்துக்கிடுங்க. ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு தோத்திரம். கொஞ்சம் நேரம் இருக்கு வரைக்கும் எல்லாமே 7:30 தான். கர்த்தருக்கு தோத்திரம். சரிதானா? 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 சரியா தப்பா? ரைட். ஒரு சில நபர்களை காட்ட விரும்புகிறேன். முதல்ல நம்மால் என் பேர் உள்ள ஆள். என்ன பேர்? ஐயா பேதுருவை பற்றி ரொம்ப விலாவாரியாக பேசினாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு நேற்று பேசினாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். முதல்ல பேதுருவை எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். வசனங்கள்லாம் வாசிக்கிறத தெரிஞ்சதான் சொல்லிக்கிட்டே போவேன். பார்த்துக்கிட்டே வரணும். சாதாரண நபர்களை அசாதாரணமாய் பயன்படுத்தினதில் கண்டுபிடிக்க பார்ப்போம் என்றால் முதல் நபர் பேதுரு. பார்த்துக்கிடுங்க. பேதுரு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்? மீன் பிடிக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். பார்த்து கர்த்தருக்கு தோத்திரம். மீன் பிடிக்கிற ஆளுக்கு ஒருவேளை நீங்கள் யார் இருந்தால் வருத்தப்படக்கூடாது. பார்த்துக்கிடுங்க. நான் கடற்கரை கிராமத்திலே வேலை செஞ்ச ஆட்கள், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் வேலை செஞ்ச ஆட்கள் கொஞ்சம் டப்புன்னு கோவப்படுவாங்க. அப்படித்தானா? இல்லையோ? சட்டுன்னு கோவம் வரும். கொஞ்சம் அப்படி ஷார்ட்டாக பேசுவாங்க. பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் யோசித்து பேசவே டப்புன்னு பேசுவாங்க. யோசித்து பேச சிந்திச்சு பேச மாட்டாங்க. பார்த்துக்கிடுங்க. நீங்கள் பழகி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கடற்கரை மக்களோட பழகி பார்த்தா தெரியும். பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் டெம்பராக இருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க. நம்ம ஏழை இங்கே வாழை எதுக்கு பீஸுக்கு போருங்க போகிற அப்படிமா அவன் கொக்கி போட்டு வச்சிருப்பான். வெட்ட போனால் வெட்டக்கூடாதுமா. எது கரண்ட் பில் கட்டணுங்கிற அறிவு உனக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கொக்கியை போட மாட்டான். பார்த்துருங்க. நான் போய் அங்கே பார்த்து ஒரு ட்ரக்கர் நிறைய ஒரு வண்டி நிறைய கொக்கியெல்லாம் போட்டு அள்ளி கிள்ளி போட்டு கொண்டு வந்தான். பார்த்துக்கிறேன். ஜாயின் பண்ண ஒன்று பல்ல அள்ளி போட்டு கொக்கியை போட்டு வச்சிருந்தான். எல்லாம் மணப்பாடு கிராமத்தில் எல்லாம் ஏழம்மா சாருன்னு வேலவே கெட்டாவரத்தை போட்டு ஏசுவான். நம்ம கொஞ்சம் பம்மி தான் இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் ஏற்று பேசினா அடிச்சே விடுவான். பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி டைப். இப்படி டைப் தான் பேதுரு. பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இப்படி இந்த அறவெட்டு காவெட்டு மாதிரி கிடந்த பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அறவெட்டு காவெட்டு முக்காவெட்டு, இந்த முக்காவெட்டு அறவெட்டு காவெட்டு தான் ஆண்டவர் தேவைப்படுது. முழு வெட்டுன்னா சரி வராது. அவன் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆண்டவரை சரி வராது. ஆண்டவரே நீர் வளைய நீ மாற்றி போடணும் வர்றேன். இந்த அறவெட்டு காவெட்டு முக்காவெட்டு வரைக்கும் தான் ஆண்டவருக்கு வேணும். பார்த்துக்கிடுங்க. இந்த முக்காவெட்டை தான் பரிசுத்தாவின் இறங்கும் போது முழு வெட்டாகி பயன்படுத்துகிறார். ஐயா அருமையா சொன்னாங்க. வளைய லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசித்தோம்னா மீன் பிடிக்கக்கூடியவர் தோல்வியை சந்திக்கிறாரு. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லைங்கிறாரு. ஆறுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வளைய ஓடுறாரு. நிறைய மீனை பிடிக்கிறாரு. நானா என்ன பண்ணியிருப்பேன் தெரியும்? மீன் கிடைச்ச உடனே ஆண்டவரே உமக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாடகை எடுத்து தர்றேன் ஆண்டவரே. என் கூடவே நீர் இரு ஆண்டவரே. டெய்லி கடற்கரை நில்லு ஆண்டவரே. வளைய போட சொல்லு ஆண்டவரே. மீனா கொண்டு வந்துட வேண்டாம் சொல்லியிருப்பேன். இவன் சொல்ல தெரியுமா? உமக்கும் எமக்கும் ஒத்து வராது. இடத்த காலி பண்ணுங்க. அப்படிதான் சொல்கிறான். நானும் வாடகை வீடு கட்டியே வச்சு கொடுத்துருப்பேன். கூட இரு ஆண்டவரே எனக்கு மீனா வேணுன்னு இருப்பேன். அவன் சொல்கிறான் ஆண்டவரே என்ன பாவியான மனுஷன் ஆண்டவரே உமக்கு எனக்கு ஒத்து வராது. இடத்த ஆண்டவரை உடைய மேன்மையை கூட அவன் அறியல. பார்த்துக்கிடுங்க. ஆனால் இது ஒரு பக்கம் நல்லது. அந்த அபாத்திரமே உணர்றான். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டோடைய மேன்மையை கூட உணரல. பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் அழைக்கிறாரு. நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பான்னு அழைக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஒரு நாள் கேட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எங்களுக்கு என்ன 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 கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கிறோமே ஆண்டவர் எங்களுக்கு என்ன? ஆண்டு சொன்னார் எல்லாமே தருவேன்ப்பா, எல்லாம் துன்பத்தோடு தான் வரும் அப்படிங்கினாரு. அல்லேலூயா. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் துன்பத்தோடு வரணும்னு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. காப்பி தர்றாரு. காப்பி எடுத்து குடிக்கும் போதே உள்ள ஒரு ஈ கிடந்தா குடிக்க மனசு வருமா? வெளிப்படுத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ன வெளிப்பாடு பாருங்க. ஒரு பெரிய வெளிப்பாடு புகழப்படுறாரு. பார்த்துடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே சாத்தானேங்கிறாரு. அல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப
பழைய வாழ்க்கைக்கு அப்படியே போயிட்டான். எங்கே ஆண்டவர் பிடிச்சாரோ அங்கேயே போயிட்டான் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவரே கூட போய் பிள்ளையே நினச்சி பொறுப்பை கொடுக்குறாரு பார்த்துக்கிடுங்க. இப்போ பேதுரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இது ஒழுங்கான ஆவிக்குரிய வாழ்க்கையா? இது ஒழுங்கான ஆவிக்குரிய வாழ்க்கையா? ஒருக்கா மேலே அரை பணம் ஏறுறது, அரை பணம் ஏறிட்டு இறங்க முடியாமல் இயேசுவேங்கிற பேர் இறக்கி விடுறது, பேர் அரை பணம் ஏறுறது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஏத்தமும் இறக்கமும் ஒரு கிராஃப் மாதிரி அப்படியே மாறி 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 போய்கிட்டே இருக்கு பார்த்துக்கிடுங்க. மனுஷரை பிடிக்கன்னு சொல்லி அழைச்சாரு, இவன் மனுஷரை பிடிக்கவும் இல்லை, மனுஷரை பிடிக்கக்கூடிய தகுதியும் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுதளிக்கிறதும் மன்னிப்பு கேட்கறதும் பின்வாங்கி போகிறதும் மாறி 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 கடந்து பார்த்துக்கிடுங்க. ஆனால் அவன் பெந்தேகோஸ்தே நாளென்று அபிஷேகத்தை பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா எளிமை நின்று பிரசங்கிக்கிறான். 4000 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரிக்கு முன்னால மறுதளிச்சவன் இன்னைக்கு திரள் கூட்ட மக்களுக்கு முன்னால சொல்றான், ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சீங்க, தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லுகிறான். ஒரு பெரிய தைரியம் பிரதர், ஒரு பெரிய தைரியம் சிஸ்டர். வேலைக்காரிக்கு முன்னால மறுதளிச்ச அந்த பேதுரு இன்னைக்கு திரள் கூட்ட மக்களுக்கு முன்னால இயேசுதானையா நசரா இயேசுதானையா, எனக்கு தெரியும், உன கண்ணால பார்த்திருக்கிறேன், நீங்க தான் கொன்னீங்க, தேவன் எழுப்பினார், அதற்கு நான் சாட்சின்னு சொல்லுகிறான். தைரியம், போல்ட்னஸ், தைரியம் வந்து விட்டது. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஒரே பிரசங்கத்தில். அந்த பிசாசின் பிடியிலிருந்து 3000 பேர் மீட்கப்படுகிறார்கள். 2வது பிரசங்கத்தை வாசித்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்ட ஒரு அநேக விசுவாசி தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. முதல் பிரசங்கம் 3000, 2வது பிரசங்கம் 5000. ஒரு வேலைக்காரிக்கு முன்னால் மறுதளித்த பேதுரு இன்றைக்கு ஒரு தைரியமாய் பேசுகிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:13 வாசித்தீங்கன்னா பேதுரு பேசுகிற தைரியத்தை கண்டு ஆச்சரியப்படுறாங்க பார்த்துக்கிடுங்க. பேதுரு நிழல் பட்டாலே ஒரு சுகம், எல்லோரும் குணமாக்கப்படுறாங்க. 8 வருஷமா கட்டில கிடக்கிற ஐநேயங்கிற ஆளை சுகப்படுத்தி கொண்டு வர்றான் பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். மரித்து போன தபீத்தாளை உயிரோடு எழுப்புகிறான். அநேகர் கர்த்தரில் விசுவாசம் வைத்தார்கள். ஊழியத்துக்கு செல்ல ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அங்கே கொர்நேலி வீட்டுக்கு போகிறான். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகத்துக்குள் நடத்துகிறான். ஊழியமே ஒரு பெரிய எழுப்புதலாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. போகிற இடங்கள் எல்லாம் ஆத்துமாக்கள் பிடிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு தோத்திரம். அவன் செல்லும் இடமெல்லாம் ஆத்துமாக்கள் மீட்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு தோத்திரம். ஏன் தெரியுமா? அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று தேவனாலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே அவன் நிரப்பப்பட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கை ததும்பி சொன்னது மாதிரி அவைய நாணல் மாதிரி வளைஞ்சு கிடந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பாறையாக மாற்றப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, பாறையாக மாற்றப்பட்ட அந்த பேதுரு ஆத்துமாக்களை விடுவிக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு பெலன் அவனை நிரப்பியது. ஒரு ஆத்தும ஆதாயனாக மாற்றப்பட்டான். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. யாரெல்லாம் பேதுரு மாதிரி இருக்கிறேன்னு சொல்றீங்களோ உங்களுக்கு தான் முதல்ல ஆவியானவர் பார்த்துக்கிடுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டடியே இல்லை பிரதர், அப்படியே 2 நாள் உற்சாகமாக போகுது, அப்படியே படுத்துக்கிறது பிரதர், அப்புறம் 4 நாள் உற்சாகமாக போகுது பிரதர், படுத்துக்கிறது பிரதர், இப்படியே தான் வண்டி ஓடுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் முதல்ல ஆவியானவர். உங்களை பாறையாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் ஆத்துமாக்களை கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நின்னா போதும் பார்த்துக்கிடுங்க, ஆத்துமாக்கள் தானா வரும் பார்த்துக்கிடுங்க. சும்மா நின்ன முடியாது. அந்த ஆவியானவரின் பலத்தினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆத்துமாக்கள் உங்க படத்தில் வருவாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இன்னொரு ஆளை பார்த்தோம்னா பிலிப்புவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், பிலிப்புக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வச்சே நம்ம பார்த்துடலாம். என்ன வேலை தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் வாசிக்க வேண்டாம், 6வது அதிகாரம் 1 - 6 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா பந்தி விசாரணை செய்யும் வேலை அவனுக்கு பிலிப்புக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு தோத்திரம். வசனம் எழுதுறீங்களோ? வசனம் சொல்லாமலே போயிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு தோத்திரம். கவனிங்க. சாப்பாடு பரிமாறுற வேலை, ரசம் சாம்பார் ஊத்துற வேலை, விசாரிக்கிற வேலை, அங்கே குழம்பு போயிட்டா குழம்பு ஊத்து, சாம்பார் ஊத்து, எல்லாம் கவனிக்கிற வேலை கொடுக்கப்பட்டு பார்த்துருங்க. சாதாரண ஒரு நபர். அல்லேலூயா. சாதாரண ஒரு நபர்.
அதாவது அப்போஸ்தலர் பேதுருக்கு அசிஸ்டன்ட் வேலை கூட வரல பார்த்துக்கிடுங்க. யோவானுக்கு அசிஸ்டன்ட் பிஏ வேலை கூட வரல பார்த்துக்கிடுங்க. அவன் எதுக்கு வந்தான் தெரியுமா? பந்தி வைக்கிறதுக்கு வந்த வேலை வந்தான் பார்த்துக்கிடுங்க. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்த ஒரு நபராய் காணப்பட்டான். பந்தி வைக்கிறதுக்கே அபிஷேகம் வேணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு ஒருத்தன் வர்றான், ஆண்டோடைய பணிக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அபிஷேகம் பெறாமல் வரவே கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பத்திர தோத்திரம். பந்தி விசாரிப்பு வைக்கிறதுக்கே பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் நிறைஞ்ச மனுஷன் கொண்டு வைக்கிறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். பரிசுத்த நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் சாதாரண வேலைக்கு வந்தான் பார்த்துக்கிடுங்க. வேலையை உண்மையாய் செய்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. நீங்கள் சோறு பொங்குற வேலை பார்க்கலாம், நீங்கள் விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த அபிஷேகத்தினால நிரம்பி நீங்கள் உங்கள் வேலையை உண்மையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்ற வேலையிலே ஆத்துமாக்கள் அண்டையிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு வண்டி. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8 அதிகாரம் வாசி 8 அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிலிப்பு சமாரியாவிலே உள்ள ஒரு பட்டணத்திலே பிரசங்கித்தான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது பிலிப்புவை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்தாராம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது அசுத்தாவிகள் அலறி ஓடியது, திமிர்வாதக்காரர் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த பட்டணத்திலே மிகுந்த ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டானது. கர்த்தருக்கு தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்த வச்சு உங்கள் ஊழியத்தை கணிக்காதீங்க. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையை வச்சு உங்கள் ஊழியத்தை கணிக்காதீங்க. செய்யறதை நீங்கள் உண்மையாக செஞ்சு உண்மையாக இருந்தீங்கன்னா ஆத்துமாக்கள் அண்டையிலே கர்த்தர் நடத்தி கொண்டு போவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் என்னையும் ஆத்துமா தான் செய்ய போகிறேன். பிலிப்பு யோசிச்சிருக்கலாம், பந்தி வைக்கிற வேலை வந்து போச்சு எனக்கு, இப்படியே வண்டியை ஓட்ட வேண்டியதான், வாழ்க்கை இப்படியே ஓட்ட வேண்டியதான். இப்படியே ஓடுவதற்கு அழைக்கப்படவில்லை பிலிப்பு. ஒரு பட்டணத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டவன். ஒன்று நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பார்த்துக்கிடுங்க. ஊழியத்துக்கு வரும்போது நிறைய ஆண்டவர் பெரிய சொப்பனம் காட்டுவார். உதாரணத்துக்கு வச்சுக்கிடுங்களா, உதாரணத்துக்கு ஊழியத்துக்கு வர்றீங்க, வரும்போது ஆண்டவர் ஒரு நேபாள் இல்லை, உதாரணத்துக்கு தமிழை பற்றி விடுவோமா, குஜராத்தை காட்டுறாரு உங்களுக்கு. குஜராத்துக்கு ஊழியம் செய்யு காட்டுறாரு. ஆனால் குஜராத்துக்கு உடனே போகும்னு யோசிக்காதீங்க. இருக்கிறதுல உண்மையாக நீங்கள் இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏற்ற வேலை வரும்போது குஜராத்துக்கு அவரே உங்களை கொண்டு போவார். பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்துறாரு பிரதர்னு சொல்லிட்டு நீங்களா போய் நிற்காதீங்க. இருக்கிறதுல உண்மையா பொறுமையா இருங்க, உங்களை ஆவியானவரே கொண்டு போவார். பார்த்துக்கிடுங்க. யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தான், சொப்பனத்தை கண்டாம். பார்த்துக்கிடுங்க. சொப்பனத்தை கண்ட உடனே ஒரே தாம் தூம்னு குதிக்கல. பார்த்துக்கிடுங்க. பொறுமையா இருந்தான். பார்த்துக்கிடுங்க. கர்த்தர் கொண்டு போய் ஏற்ற வேலை வரும் பொழுது எகிப்திற்கு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு அநேகர் செய்யக்கூடிய இளம் தலைவர்கள், இளம் ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னாக்கும், தனக்கு ஒரு அழைப்பு உடனே ஃபிட் பண்ண விரும்புறாங்க. ஃபிட் பண்ணவே மாட்டேற ஆண்டவர். நீ பவுலை எடுத்து பார்த்தீங்கன்னா பவுலுக்கு என்ன அழைப்பு? புறஜாதிக்கு அப்போஸ்தலர் அழைப்பு. எத்தனை ஆண்டு ஆச்சு தெரியுமா அங்கே போகிறதுக்கு? எடுத்து வச்சிருந்தேன் அழைப்பு தலைப்பில் பேச எடுத்து வச்சிருந்தேன். அப்படி பேச நமக்கு டைம் இல்லை. அழைப்பை பற்றி பேச முடியாது. இன்னைக்கு நாளைக்கு பேச முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அவன் அப்படியே சுற்றி அலைவான். அந்தியோக சபையில் போய் போதகராகவும் திருச்சி இருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க. அப்படியே போய் திருமணம் பற்றுவார். அப்போ கிளம்பி போவாங்க. கிளம்பி போய் நீ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சப்புறம் சொல்லுவாங்க, நாங்கள் புறஜாதிகள்கிட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களே போவாங்க. பார்த்துக்கிடுங்க. பைபிள் வசனம் இருக்கு, பரவாயில்ல, எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. அப்போ எதுலையுமே இப்போ என்ன நினைக்கிறோம் சொல்ல, ஊழியத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் பேசிட்டாரியா உடனே நேராக குதிக்குன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்த முடிக்கி அவருடைய பலத்த கரத்திற்குள். ஆண்டவர் காட்டின சொப்பனம் பெருசாக இருக்கிறான், தரிசனம் பெருசாக இருக்கலாம் பிரதர். உடனே நீங்கள் போய் கால் வச்சிங்கன்னா அவங்க மாம்ச வேலை செய்யும் பிரதர். நீங்கள் வெயிட் பண்ணி ஆண்டவரே கொண்டு போனால் அங்கே ஆவியான வேலை செய்வார் பிரதர். இங்கே பிலிப்பு அந்த வேலை உண்மையாக இருக்கும்போது ஆண்டவரே கொண்டு போய் அங்கே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவியான
8ஆம் அதிகாரம் 26-40 வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்கும் அவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, இங்க பட்டணத்தில் பெரிய எழுப்புதல் நடந்துட்டு இருக்குது, ஜனம் ரட்சிக்கப்படுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, வியாதி குணமாகுது. ஆவியானவர் சொல்றாரு, வனாந்தர மார்க்கமா, வனாந்தர மார்க்கமா. நானா சொல்லியிருப்பேன், ஏ ஆவியானவரே நீ தான் பேசுறியா பிசாசு பேசுறானா? ஊழியம் இங்கே பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, நீர் என்ன வனாந்தரத்துக்கு போச்சு? வனாந்தரம் யார் இருப்பா? வெறும் மண்ணும் கல்லும் தான் கிடக்கும். வண்ணாந்தது போச்சு சொல்லிட்டு இது பேசுறது ஆவியானவரா பிசாசா சந்தேகப்பட்டுரும். பார்த்துக்கிடுங்க. எப்போவுமே ஆண்டவர் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் நம்மளை அப்பப்போ இடத்த மாற்றம் விரும்புவார். பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, கொஞ்ச நாள் என்ன ஆசைன்னா, எல்லா ஊழியக்காரங்களும் 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டு 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டு என்ன கேட்கணும் தெரியுமா? வேறு ஒன்றும் கேட்கக்கூடாது, ஒன்றும் கேட்கக்கூடாது. நான் எங்கே இருக்கணும், என்ன செய்யணும்? 7 நாள் ஃபாஸ்டிங் சாப்பிடலையோ, ஃபாஸ்டிங்னா சாப்பிட இருந்தால் சரி தான். எனக்கு ஒரு ஆசை இப்போ சமீபத்தில் இருந்துருக்கு. எல்லா ஊழியர்களும் என்ன செய்யணும், 7 நாள் ஜோசப் காத்திருந்து நான் எங்கே இருக்கணும், என்ன செய்யணும்? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். பார்த்துக்கிடுங்க. செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பார்த்துக்கிடுங்க. இனி முதலூருக்கு போய் சொல்லிட்டாரு, உண்மைதான். ஆனால் முதலூர்லையே உனக்கு வாயில் முழுதும் முதலூர் கிடையாது. பிறகு இடத்த காலி பண்ணுறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அந்த டேட்டே இல்லாமல் அங்கேயே டென்ட் போட்டு உட்காந்துரும். அதான் தப்பு. பார்த்துக்கிடுங்க. புதிய ஏற்பாடு ஊழியம் மூவ் ஆன் உட்காந்து செய்கிற ஊழியம் புதிய ஏற்பாடு ஊழியமே கிடையாது. பார்த்துக்கிடுங்க. போய்கிட்டே இருக்கணும். சபையார், அதாவது போதகர் மேய்ப்பர் மட்டும்தான் சபையை நடத்தணும். மீது எல்லா ஊழியங்களும் மூவ் ஆன், போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரமா போ. உடனே போனா சொல்றது ஆவியானவர் அவனுக்கு சத்தம் கேட்டு தெளிவுண்டாயிட்டு வனாந்தரத்துக்கு போறான். பார்த்துக்கிடுங்க. அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. போய் சேர்ந்து கொள்ளுங்கிறாங்க. ஒரு கந்தேக மந்திரி, ஒரு எத்தியோப்பியன் ரட்சிக்கப்பட்டு அங்கே ஞானஸ்தானம் எடுப்பதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண மனிதர்களையும் ஆவியானவர் அசாதாரணமாய் பயன்படுத்துகிறவர். நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவருக்கு தேவை கால் வெட்டு, அரை வெட்டு, முக்கா வெட்டு. கால் வெட்டு, அரை வெட்டு, முக்கா வெட்டு. நான் கால் வெட்டு கூட இல்லையா, அதை விட கிடக்கிறேன்னா உங்களை தான் முதல்ல ஆவியான கரத்தை எடுப்பார். பார்த்துக்கிட்டுங்க. பிலிப்பு வேலை செய்ய வந்தது பந்தி வைக்கிறதுக்கு. ஒரு பட்டணத்துக்கே சந்தோஷத்தை உண்டாக்கினான். ஒரு எத்தியோப்பியா மந்திரி அங்கே சந்திக்கப்பட்டான். கர்த்தருக்கு தோத்திரம். இதெல்லாம் செய்தது அவன் அல்ல, அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம். அபிஷேகம் பெறுவது மாத்திரமல்ல, அந்த ஆவியான ஃப்ளோக்கு அப்படியே போகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பவுலை பார்க்கலாம். பார்த்துக்கிட்டுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். பவுலை பார்க்கலாம். நிறைய வசனங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்கலாம். பார்த்துக்கிட்டுங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே போனோன்னு சொன்னால் இன்றைக்கி முழு ஜெபம் ஆகிவிடும். நான் நோட்டை மூடிட்டேன். பார்த்தீங்களா, நோட்டை மூடிட்டேன். என்ன இருக்குது, கொஞ்சம் பிரசங்க இருக்குது. 7:30 முடிக்க வரைக்கும் எனக்கு சரக்கு இருக்குது. கர்த்தருக்கு தோத்துறோம். இப்போ ஏன் மூணு கேட்கலாம், சொல்லணுமா இன்னும் நிறையா? வேண்டாம், அப்போ டைம் இல்லை. கர்த்தருக்கு தோத்துறோம். ஆனால் பரவாயில்லையா, பிரசங்கத்தை முடிங்கன்னு சொல்கிற ஆள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. முடிக்காதீங்கிறாங்கய்யா. கவனிங்க. இப்போ இந்த ஆவியானவராலே நம் நிரப்பப்படுவதற்கு விட்டு கொடுக்க போகிறோம். அப்போ என்ன செய்யணுயா, என்ன செய்யணும்? சில பேர் யோசிப்பாங்க, ரட்சிக்கப்படும் போதே உள்ள ஆவியானவர் வந்துட்டாரு அப்படிம்பாங்க. பார்த்துக்கிடுங்க. நல்லா புரியணும். 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே அன்றி கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துக்கிடுங்க. அதாவது ரட்சிக்கப்படுவது ஆவியானவரின் கிரியை, அபிஷேகம் பெறுவது ரட்சிப்பின் போது கிரியை செய்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற அனுபவம். விளங்குதா? விளங்குனாதான் ரட்சிப்பில் ஆவியானவர் கிரியை தான் இருக்காது, கிரியை தான் இருக்கிறதா, அபிஷேகம் பெறதில்லை. பார்த்துக்கிடுங்க. ரட்சிப்பு என்பது ஆவியானவருடைய கிரியை.
அபிஷேகம் பெறுவது என்பது ரட்சிப்பிலே கிரியை செய்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இப்போ பெண்கள் வெங்காயம் உடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, கண்ணு கரிக்குமா கரிக்காதா? கண்ணீர் வருமா வராதா? உங்கள் வீட்டுக்காரர் வர்றாரு, வந்துட்டு வெங்காயத்தை ஏன் தின்னா திங்கலை, அந்த எஃபெக்டில் கண்ணீர் வருது, அப்படித்தானா? அப்போ ஆவியானுடைய எஃபெக்டில் அந்த கிரியை ரட்சிக்கப்படுறோம். பார்த்துக்கிடுங்க, குழம்பு வச்சு உள்ளே போட்டு தின்னாதான் வயிற்றுக்குள்ளே போகுது. அப்போ அபிஷேகங்கிறது அந்த ரட்சிப்பில் கிரியை செய்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் சின்ன சின்ன பாவத்தில் கிடக்கிறேன் ஐயா, ஒழுங்காக பைபிள் வாசிக்கவே தெரியுதில்லை, ஒழுங்காக வேதம் வாசிக்கிறது இல்லை, ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது இல்லை, ஆராதனைக்கு போகிறதுக்கே ஐயர் வாழ்க்காக தான் போய்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பார்த்துக்கிடுங்க, எனக்கு இந்த ஆவியானவர் தருவாரா, அவர் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தருவாரா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு தான் தருவார். பார்த்துக்கிடுங்க, நல்லா புரியணும். பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவி அல்ல, நான் பரிசுத்தப்படவே என்பதற்காகவே தேவன் பரிசுத்த ஆவியை தருகிறார். நான் திரும்ப சொல்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவி அல்ல, நாம் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் பரிசுத்த ஆவியை தருகிறார். நீங்க அடிக்கடி தவறிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, பேதுரு மாதிரி கீழே மேலே போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் பாறையாக மாற்ற முதலாவது ஆவியானவரை தேவன் தருவார். பயப்படாதீங்க, உங்களுக்கு தான் முதல்ல அபிஷேகம், முதல்ல உங்களுக்கு தான் ஆவியானவர் நிறைவே தேவன் தரப்போகிறார். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். இந்த ஆவியானவர் பெறுறதுக்கு என்னையா தகுதி இருக்கணும்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிற மாம்சமான யாவர் மேலும். உங்களுக்கு மாம்சம் இருக்குதா இல்லையா? கிள்ளி பாருங்க, இருக்கா? யாரும் ஆவியில் எங்கே வரலையே, யாரும் ஆவியில் மாம்சம் இருக்குல்ல. உங்களுக்கு மாம்சம் இருந்தால் போதும், உங்களுக்கு ஆவியானவர் உண்டு. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் பிள்ளைங்க நிச்சயம் இருக்கணும், அவ்வளோதான். மாம்சம் இருந்தால் போதும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும். அவர் முழு நேர ஊழியக்காரர், 10 நேர ஊழியக்காரர், இவர் பயங்கரமான ஜெப வீரர், இவர் பயங்கரமான ஊழியக்காரர், பயங்கரமான பிரசங்கம், ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை. மாம்சம் இருந்தால் போதும் பிரதர், உங்களுக்கு ஆவியானவர் உண்டு. மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. நமக்கு என்ன வேணும்னா ஒரு தாகம் மாத்திரம் வேணும், ஒரு விருப்பம் மாத்திரம் வேணும். பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நன்னாரி சர்பத்து போட்டு உள்ள அப்படி அந்த 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 ஐஸ் கட்டி மிதக்க விட்டு அப்படியே ஒரு கிளாஸ் மட்டும் கொண்டு வந்தாலும் வாயை திறந்து ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. நீங்கள் விரும்பினா மட்டும்தான் வாங்கி குடிக்க முடியும். அதே மாதிரி ஆவியானவர் கொடுக்கறதுக்கு பின்மாறி மலையாக தேவன் ஊற்றினாலும், உங்களுக்கு கொடுக்க முடியாது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாலும், நீங்கள் வார்டுகளை எங்கள் வார்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் பிரதர், வந்து ஊற்றுனா உங்களுக்கு ஒரு விருப்பம் வேணும். இந்த அபிஷேகத்தை பெறாமல் நான் போகவே கூடாது ஐயா. இந்த கேம்பு முடியறதுக்கு போது மட்டும் இல்லை, இப்போவுமே அபிஷேகம் நிரப்பப்பட்டு தான் நான் போனியா. ரட்சிக்கப்பட்டது 87 ரட்சிக்கப்பட்டேன், 1 ரட்சிக்கப்பட்டேன், பெரிய வலிக்கம் ரட்சிக்கப்பட்டேன். பார்த்துக்கிடுங்க, 90 ஒரு விருந்தினருக்கு ட்ரைனிங் போயிருந்தேன். ட்ரைனிங் போயிருக்கும்போது ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரே நான் இப்போ இந்த லாட்ஜில் மொட்டை மாடிக்கு போய் ராத்திரி போயிருவேன், மொட்டை மாடியை விட்டுட்டு அபிஷேகம் பெறாமல் கீழே இறங்கவே. இது எதை குறிக்கும்? தாகத்தை, விருப்பத்தை குறிக்கி. பார்த்துக்கிட்டுங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர். ஓ தாகமாக இருக்கிறீங்களா? என்கிட்ட வாங்கப்பா, என்கிட்ட வாங்கப்பா, உனக்கு இலவசமாக தர்றேன்ப்பா. விருப்பம் தான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு நீ ஆவியானவரை தரணும், எனக்கு ஆவியான வேணுங்கிற ஒரு பெரிய தாகம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 3 காரியம் சொல்ல போகிறேன். முதல்ல என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். என்ன செய்யணும்? எல்லாரும் வாயை திறந்து கேட்கணும். பாருங்க, அப்போ இது லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன் கவனிங்க. 11-13 பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்றவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது வேண்டுதல்னா கேட்கிறவங்களுக்கு. பார்த்துக்கிடுங்க. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னாக்கும் வாயை திறந்து கேட்கணும். அல்லேலூயா. அழுற பிள்ளை தான் சும்மா கடந்தா யாரும் பால் கொடுக்கவே. நீங்க வாயை திறந்து கேட்கணும். தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியால் நீர் என்னை. கேட்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது. அப்ப வாயை திறந்து கேட்கணும். தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்போம். ஒருத்தனுக்கு தாகம் பயங்கரமா இருந்துச்சுன்னா, தண்ணி கொண்டாமோ. தாகம் கொஞ்சமா இருந்ததுன்னா தண்ணியே கேட்கவே. உங்களுக்குள்ள தாகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கேட்பீங்க. பார்த்துக்கிடுங்க. தேவனே உடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் என்னை நிரப்பும். கேட்கிற எவனும் பெற்று
கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி சித்தத்தின்படி கேட்டால் பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, பெற்றுக்கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவின் சித்தம் நமக்கு ஆவியானவரை தருவது வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினாலே, இரண்டாவதாக கொடுத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிக்கிறேன், ஜெபம் பண்ண போறோம். முக்கியமான காரியம் சொல்லிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ண போறோம். இப்ப முதலாவது என்ன செய்யணும்? கேட்கணும். வாயை திறந்து தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்போன்னு கேட்கிறோம். அப்படி கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தை கொடுத்ததற்காக உமக்கு தோத்திரம்னு சொல்லணும். பார்த்துக்கிறேன். மூன்றாவது, விசுவாசிக்கிறவங்க அவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை யார் பேசுறது? நம்ம தான் பேசுறோம், சொந்தமா பேசுறதில்ல, ஆவியானவரின் ஏவுதலின் படி நாம் பேசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியால் தேவனே நிரப்போன்னு கேட்கிறோம். நமக்கே தெரியும் நிரப்புறதுக்காய் தோத்திரம்னு சொல்லும் போதே ஏதோ ஒரு மொழி பேசணும் போல வரும். வாயை திறந்து அதை நீங்க பேசணும். பார்த்துக்கிடுங்க. தமிழும் அந்நிய பாஷையும் ஒன்னா பேசவே முடியாது. இங்கிலீஷும் தமிழ் ஒன்னா பேச முடியாது. நீங்க தமிழை நிப்பாட்ட தோத்திரத்தை நிப்பாட்டிட்டு ஆண்டவரே நமக்கு தோத்திரம்னு சொல்லும் போதே எதையோ ஒன்று பேசணும் போல தெரியும். ஒரு எழுத்து ஒரு வார்த்தையா இருக்கும். அதை நீங்க வாயை திறந்து பேச 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 மணிக்கணக்காக பேச முடியும். பிறந்த குழந்தை முதல்ல ஒரு வார்த்தை தான் பேசும், சரியா பேச தெரியாம தான் பேசும். ஆனா வளர 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 மணிக்கணக்காக பேசுறது மாதிரி, ஐயா சொன்னது மாதிரி அந்நிய பாஷையில பாட்டு பாடுறது, 1 மணி 2 மணி அந்நிய பாஷையில பேசுறது எல்லாம் வளர வளர வந்துகிட்டே இருக்கும். பார்த்துக்கிடுங்க. ஒரு வார்த்தையா தான் சரிதான், வாயை திறந்து அந்நிய பாஷையை பேசணும். சிலவங்க தமிழ் சோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்நிய பாஷை வரும்போது வாயை மூடிக்கிடுவாங்க, அப்புறம் தோத்திரம் பண்ணுவாங்க, மூடிக்கிடுவாங்க. அப்படி எல்லாம் பார்த்துக்கிடுங்க. நீங்க தோத்திரம் பண்ணும் போதே வருகிற அந்நிய பாஷை அதே சத்தத்தோடு வாயை திறந்து பேச 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 மணிக்கணக்காய் பேசி கொண்டிருக்க முடியும். அந்நிய பாஷை சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த என்ன வேணும், அபிஷேகம் வேணும் பிரதர், இந்த அந்நிய பாஷை எதுக்கு பிரதர், வேண்டாம் பிரதர். ஆக அண்ணே சொன்னாங்க, அது தேவனோடு ரகசியங்களை பேசுகிற ஒரு பாஷை. இராணுவ வீரருக்கு தனியாக ஒரு ரகசிய பாஷை இருக்கும். பார்த்துக்கிடுங்க. பலசர கடைக்கு போனீங்கன்னாக்கும் அந்த ஜாமான் எழுதி போட்டிருப்பான், ABC எழுதி போட்டு, அவனுக்கு தெரியும் எழுதி போட்டிருப்பான். என்ன தெரியுமா? அந்த கடைக்கு ஒரு சங்கீத மொழி. கடைக்காரன் கேட்பான், வேலைக்காரன் கேட்பான், அண்ணாச்சி 10 ரூபா குறைச்சி கேட்கிறாரு, என்ன போட்டிருக்கு? ABCன்னு போட்டிருக்கு, கொடு அப்படிம்பாரு. அந்த ABC யாருக்கு தெரியும்? ஓனருக்கு. அதே மாதிரி நமக்கும் ஆண்டவருக்கு இடையில வேற யாருக்குமே தெரியாத ஒரு சங்கீத மொழி தான் அந்நிய பாஷை என்பது. ஐயா சொன்னாங்க, எல்லா பாஷையும் பிசாசுக்கு தெரியும். பிசாசு தெரியாது ஒரே பாஷை, என்ன பாஷை? அந்நிய பாஷை மாத்திரம் தான். நீங்க தமிழ்ல ஜோமன் கேட்டுக்கிட்டே இருப்பான், இப்படி எல்லாம் ஜோம் பண்றியா, வெளியே வா, உனக்கு கண்ணி இப்படி வைக்கிட்டு ஓசிக்கிட்டு இருக்க மாத்திருங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசுனீங்கன்னா அந்த மொழி அவனுக்கு தெரியாதனால இடத்த காலி பண்ணி, இப்ப தமிழ்ல பேசுறேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு சொல்லிட்டு ஒரு பீலி மொழி பேசுனா எத்தனை பேர் இங்கே இருப்பீங்க? ஒவ்வொருத்தரா எலும்பி போயிருவீங்க. வேணா என் பாவம் பார்த்து டேவிட் மட்டும் இருப்பான், மாமா என்ன செய்ய என்ன வந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப தெரியாத மொழி பேசுறதை யாருமே இருக்க விரும்புறது. அதே மாதிரி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி, இவகிட்ட இருக்கிறத விட அந்த அக்காட்ட போனா காரியம் சாதிக்கலான்ட்டு வேற அக்கா பார்த்து போயிடுவான். அல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷையும் நாம் விரும்ப வேண்டும், அதையும் நாம் விரும்பி வாயை திறந்து பேச வேண்டும். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்க பிரதர், ஏற்கனவே அந்நிய பாஷை பேசுறேன் பிரதர், நான் என்ன ஜெபம் பண்ணணும் பிரதர், அப்ப நான் வேற ஏதாவது ஜெபம் பண்ணலாமா? இல்ல. அபிஷேகம் பெற்றவங்க பெறாதவங்க எல்லாரும் ஒரே ஜெபம் தான், தேவனே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும். ஏன்னா அபிஷேகத்திற்கு அளவே கிடையாது. பார்த்துக்கிடுங்க. நீச்சலாலும் கணுக்கால் முழங்கால் இடுப்பு கழுத்து நீச்சலாலும் இயேசுவை தேவன் தம்முடைய ஆவியினாலே அளவில்லாமல், நோ மெஷர். அபிஷேகத்திற்கு அளவே கிடையாது. இயேசுவை போலயே நம்மை நேசிக்கிறபடினாலே அதே அளவில்லாத அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய் தேவன் இங்கே வந்து விட்டார். நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்றேன் காலையில், ஆண்டவரே இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பு ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த வல்லமையினால் நிரப்பு ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆக்கினால் நிரப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்நிய பாஷை பேசுறேன். பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், தினந்தோறும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு என்ன நிரப்போம், இன்னைக்கு என்ன நிரப்போம். அபிஷேகம் பெறுவது ஒரு முறை, நிரப்பப்படுவது தினந்தோறும். அபிஷேகத்தினாலே புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கு, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். டெய்லி குளிக்கிறது மாதிரி ஆவியானவராலே தினந்தோறும் காலையில குளிக்கணும். பார்த்துக்கிடுங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகணும். பார்த்துக்கிடுங்க. நம்ம ஆவி ஒரு புத்துணர்ச்சி உண்டாகணும். பார்த்துக்கிடுங்க. தினந்தோறும் நிரப்பப்பட்டு 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 கொண்டே இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. ஆரம்ப அனுபவத்தில் நம்மளாவே தோத்திரம் பண்ணி பண்ணி நிரப்புவோம். பார்த்துக்கிடுங்க. நீ கடந்து போக 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 உங்களை ஆவியானவரே வந்து நிரப்புவார். பார்த்துக்கிடுங்க. ஆவியானவரே நிரப்புவார். அப்போ கேட்கணும், விசுவாசிக்கணும்,
பேசணும். எல்லாரும் கேட்க போகிறோம், எல்லாரையும் தேவன் நிரப்ப போகிறாரு. பார்த்துக்கிடுங்க. அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எழும்பி நிற்போமா? முடிந்தால் நீங்கள் வர விருப்பம் இருந்தால் அது முன்னால் வந்து கைப்பற்றி சோமனை எளிதாக இருக்கும். கர்த்தருக்கு தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இல்லை அப்படி சேரை ஒதுக்கினா கூட பரவாயில்ல, சேரை ஒதுக்கிட்டு அப்படி நில்லுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதங்க நீ முன்னால் வந்தால் கூட கைப்பற்றி சோமனை ஏசியாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அல்லேலூயா. அக்கம் பக்கம் எங்கேயும் பார்க்காதீங்க, அக்கம் பக்கம் எங்கேயும் பார்க்காதீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்கு மூடி வாய்களை திறந்து அக்கமக யாருமே பார்க்காதீங்க. எத்தனை கோடி கிடைத்தாலும் கிடைக்கக்கூடியாத பரிசுத்த ஆவியானவரை இலவசமாய் கொடுக்கும்படியாய் தேவன் இங்கே வந்திருக்கிறார். 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் இங்கே வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. தாகத்தோடு விருப்பத்தோடு கேளுங்க. தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய ஆவியினாலே இப்பொழுது அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேச நிரப்பிட்டாரு நிரப்பிட்டாரு நிரப்பிட்டாரு. ஹோலி கோஸ்ட் மூவிங், ஹோலி கோஸ்ட் மூவிங். ஆவியானவரை பெற்றுக்கொள், ஆவியானவரை பெற்றுக்கொள், ஆவியானவரை பெற்றுக்கொள், ஆவியானவரை பெற்றுக்கொள். அந்நிய பாஷையில பேசு, அந்நிய பாஷையில பேசு. ஓ ராபாகாரா தாராகா தாரா தியான் தாரா பாகாரா. அன்புள்ள பிதாவே, எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பின அன்புக்காக தோத்திரம். அளவில்லாத உம்முடைய பிரசன்னத்திற்காய் அபிஷேகத்திற்காய் தோத்திரம். அந்நிய பாஷைகளை பேச உதவி செய்தீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து இருக்கிற பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மகிமைப்படும். நீர் பெருக, நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.